தலைவரே, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? எனக்கு வந்து வெளில காரு ஒரு ரிப்பேரில் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வேணும். உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருக்கா? கேட்குதா தலைவரே? ஹலோ. வீடே பாலஞ்சிருக்கு தலைவர். கேமராவில் பார்க்குறீங்களா என்னைய? ஓகே. என்னடா கேட்டு மூடிடுச்சு? தலைவரே கேட்குதா? நீங்களா கேட்டை மூடினீங்க? இவருக்காரே பார்க்க பாலடைஞ்சுதான் இருக்குது. என்னடா இதுவும் போகுது. தலைவரே இருக்கீங்களா இல்லையா? இவரோட காரே இங்கே சரியில்லை. நம்ம காருக்கு மட்டும் பொருள் கிடைக்குமா என்னங்க? டோர்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. வீடே பாலடைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் இதுக்கு வாழ்ந்துட்டு இருக்காருன்னா தவிர காட்டு சைடில் போய் மாட்டேன். தலைவரே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன தலைவரே, அது ஏதாவது டூலா கையில் வச்சுருக்கு? தலைவரே உன்னை நம்பினேன் பார்த்தியாடா. எனக்கு தேவை தான். 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, நம்ம வந்து கிராணி சாப்டர் 3 தான் ஆட போகிறோம். இன்றைக்கி வர்ற வழியிலேயே கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வந்து கேட்க வந்த என்னைய போட்டு சாத்தி உட்கார வச்சிட்டானுங்க. இதுங்க இந்த கேட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளில போய்ட்டு அப்புறம் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். இது எப்போண்டா ஓப்பன் ஆகும்? ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா, வேறு என்ன, கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கமாண்டில் கேட்டிங்கன்னா அடுத்த மேட்ச் நான் ட்ரெயின் எஸ்கேப் கூட பண்ணுறேன், பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோபோட் மண்டையை போய் கூப்பிட்டு வரலாம். அப்போ தான் நம்மளை ஈஸியாக தப்பிக்க முடியும். இந்த கிரானிங்கை வந்தால் தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். இது உள்ளே போட்டால் கூட உள்ளே போக மாட்டேங்குது, ஏன்னே தெரில. இந்த கிரானியில் எந்த அப்டேட்டும் இல்லை, அப்படியே தான் இருக்குது தலைவர். இதான் கேப்பு, மேலே ஓடிட வேண்டியதான். ஏய் இன்னும் நீ போலையா? என்னம்மா இங்க நிக்கிற? நீ இன்னும் போகலையா? ஏண்டி எத்தனை சவுண்டு போட்டேன், அந்த சைடு ஒரு செகண்ட் நீ போயிருப்பான்னு நினச்சி நம்பி போன தப்பாக போச்சு. டே 2 வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம ஒன்றும் கிளிக்கலை. இதுக்கு மேலே அதை கிளிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். 10 நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். இனி ரெகுலராக வீடியோ வந்துடும். அப்புறம் நான் இன்றைக்கி ஆர்ஆர் கேமுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். இந்த சேனலே ஒழுங்காக போக மாட்டேங்குது. இதில் ஆர்ஆர் கேமுக்கு சேனல் வேறையான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது வந்து போகுமோ போலையோ போடுவோம், அதுதான். ஓகே, மறுபடியும் கூட்டாச்சு. இந்த கரெக்டாக இங்கே போய் முடிஞ்சிட வேண்டியதான். அப்படி வாடகைக்கு. ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்போ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கிழட்டு பையன் வந்துட்டான். இந்த கிளவிங்க எப்போது கிழட்டு பையன் அதிசயமாக காது காட்டுருக்கு. ஓகே கிளவியும் கூட தான் வந்துட்டுருக்கா. இதான் கேப் ஓடிடுவோம். ஓகே கைஸ், அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்ததுன்னா, இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போடுவேன். இன்னும் 10 நாளைக்கு ஒருத்தவ போடுவேன். என்னால் சீக்கிரமாக போட முடியும். என்ன எடிட்டு அது இதுன்னு வேலையாகுது. இதுவே 30 நிமிஷம் வீடியோவை நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் டைமை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். யாராவது கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோவை. அப்புறம் கைஸ், இப்போ நம்ம வந்து இது இங்கே டெடி இருக்குமே. டெடி இருக்குது. இது வாடி சென்ட்ரல் இன்றைக்கி ஒரு கதையை முடிக்கிறேன். இது வரைக்கும் எல்லா வீடியோவும் எனக்கு என்ன ஆட்டம் காணிச்சிருப்பேன். இது வரைக்கும் கேம்லாம் ஆடும்போது. இன்றைக்கி ஒரு கதையை முடிக்கிறேன்டி. ஓகே, இருங்க கிழவி முன்னாடி வச்சு அது கதையை முடித்தா தானே நல்லாயிருக்கும். இங்கே கிளம்புன கொடுவோம். கேட்ட பேலே கிளவி இவனுங்க வர்ற மாதிரி தெரில. ஆடு போடு கைஸ். நல்லா காண்டாகுது. இந்த கேவலமான மூஞ்சிக்கு ஒரு சாங்க போடுறாங்க பார்த்தியா? அது என்னடா சைடில் பறந்துட்டு இருக்கு? என்னடா போகுது? என்னடா அது? இந்த 2 என்னடா அது? என்னடா இது சண்டை போட்டுட்ருக்கு? ஓடுது, போயிடுச்சு. சேஃப்கியா? ஓகே, இப்போ சேஃப்கி எடுத்துகிட்டு சேஃபாக போக வேண்டியதான். இந்த வந்துட்டேன் கிளவி. இது கிளவி வரக்குள்ள ஓப்பன் ஆகுது. டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஏன் அவசர முடியாமல் வச்சுட்டு இருக்க? ட்ரெயின் கியா? இது நமக்கு தேவையா இல்லையே. ஸோ என்ன பண்ணுறது? அந்த கிளவி வர இங்கேயே நிற்குது. ஓடிடுவோம் கரெக்டாக. அது வர்றதுக்குள்ளே அப்படியே திருச்சி ஓடிட வேண்டியதான். இங்கே கிளவி காணோம். இங்கேயே இன்னும் கிடைக்கல. எங்கே போச்சு?
இங்கே இருக்கு வெப்பன்கி சத்தடி கேரட்டு ஒரு பச்சை குழந்தைய கூட்டு வந்து இந்த மாதிரி இடத்துல அடைச்சி போட்டு. ஓகே கைஸ், அப்புறம் நான் உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் லைக் பண்ணனா போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பிடிக்கலன்னா ஷேர் பண்ணாதீங்க. வீடியோ பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள். உங்களை நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். இது என்னடா ட்ராப்பு ஓட? இதெல்லாம் நல்லா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. என்னையெல்லாம் சீட் இருக்கும்போதே கேரட்டு பைய வரானே. இப்போ வேறு வழியே இல்லை. சரியில் ஓட வேண்டியதான். பை பை கேரட்டு பயலே. என்ன காணோம். சரி போயிடுவோம். பை. இது ஒரு நல்ல ஷார்ட்கட்டாக இருக்குப்பா. இப்படி சீடாக பின்னாடியே குதித்து ஓடிட வேண்டியதான். ஓகே, கல்ல பொறுக்கியாச்சு. இந்த கிளவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. உன்னை வெப்பன் எடுத்துகிட்டு வந்து உனக்கு வைக்கிறேன் ஒரு ஆப்பு. அந்த வாயில் யாருமே பல்லு இல்லை, சாக்கடை தான் இருக்குது. நான் இந்த வாயிலையே அடித்து ஏன்டி பேசிகிட்டு இருக்கும்போதே ட்ராப் வைக்கிற வெக்கமா இல்லை உனக்கு? நான் தான் ட்ராப்லாம் மாட்டிக்கிட்டேன். அது விடுங்க. ஓகே, கேரட்டு பையில காணும். இதுதான் நம்மளுக்கு கேப்பு. ஐயோ பார்த்துட்டா, ஒழிச்சிக்க வேண்டியதான். ஓகே, எங்கே அது? ஐயோ கிளம்பி எங்கே தான் இருக்கான். இப்போ பாரு, தலையில் அடிக்கிறேன். இங்கே மிஸ் ஆகிட்டு. டேய் நில்றா, அவனுக்கு ஒரு கல் வேஸ்ட்டாக போச்சுடா. செட் விடுங்க கைஸ். நம்மக்கிட்ட இருக்கு கன்னு. இதை வச்சு போடுறோம் அவனுங்க 2 பேரையும். எங்கடி இருக்கு கேட்டு நாய்? உன்னையெல்லாம் வாய், அதை பல்ல பல்லு சதுர சாவு நாய். மூமெண்ட்டு கொடுத்துட்டு சாவுது. இந்த புல்லட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான், யூஸ் ஆகும். இந்த காருக்குள்ளே ஏதோ எண்ணெய் போட்டு வச்சுருவோம். இல்லைன்னா கேரட்டு பையன் வந்து மடி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போக முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவனுக்கு தொல்லையே நீ இல்லை. கேரட்டு பையன் காணாமல் போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேராக என்ன பண்ண போகிறோம்? இந்த பிளாங்க் எடுத்து மேலே வைக்க போகிறோம். இதான் நம்ம வேலை. இதை பண்ணி முடிச்சுட்டு நேராக அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேட் எஸ்கேப்புக்கான பொருள். சூப்பர், இங்கே வச்சுருவோம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இந்த கிளவி இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அந்த கிளவியும் கண்ணை கையில் எடுத்து வச்சுப்போம். இங்கே அந்த கிழவன் கேரட்டு பால்டு எங்கடி இருக்க கைஸ்? எனக்கு தெரிஞ்சு கிளவியை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அதை இந்த காக்கா நம்ம கேட்டாலும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் ஒரு பாட்டு போடுறேன், அமைதியாக ஆடிட்டு சாவு. செத்து போட கேரட்டு காக்கா. இவனுங்க பேர் கிழவன் கேரட்டு காக்கா, கேரட்டு முதல்ல. இதெல்லாம் வீடாடா, சாக்கடைக்குள்ளே முதல்ல. இதுக்குள்ளே இதை போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம கீழே போய் நிறைய பொருள் கிடச்சிருச்சு. இன்னும் 2 பொருள் தான் தேவைப்படுது. 2 பொருள் தானே நமக்கு. என்ன கிடச்சிது? ஷெட்டுக்கு கிடச்சிருச்சு. இன்னும் என்னெல்லாம் வேணும்? இருங்க யோசிச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கீழே. கிளவி தானே அது சாவி. இது ஷார்ட் கன்னு நினச்சா லாங்லேயே அடிக்குது. நல்ல கன்னாக இருக்கே இது. இப்போ 2 புல்லட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? அந்த கிழவனையும் போட்டு தள்ளுறதுக்கு கூப்பிடுவோம். அந்த கேரட்டு பையன் வரமாட்டான். ஏன்னா அவருக்கு கிளவி செத்தா சொன்னோடனே வந்துட்டு கிளவி மேலே அருவ பாசமா? உங்கள் பாசத்துக்கு ஒரு எல்லை இல்லையாடா? சரி ஓகே ரைஸ், இப்போ நம்ம போய் அதை அடித்து உடச்சி அதுக்குள்ளே க்ரோபார் எடுப்போம். அப்புறம் என்ன இருக்குது? க்ரோபார் இங்கே இருக்கும். இங்கே என்ன ஃப்யூஸு போடு. அதுதான் கிட்டத்தட்ட எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இனி என்ன ஒரே ஒரு பொருள் தான். எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்யூஸ் எடுத்து அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். அங்கே வச்சுட்டு வந்துட்டு இன்னும் என்ன வேணும்? கேபிள் மட்டும் வேணும். ஓகே, கேபிள் மட்டும் கிடச்சிருச்சு. நான் தான் அந்த வீணாக போனேன், இல்லைன்னா எடுக்கவே மாட்டேன். சரிங்க, இப்போ தான் எனக்கு ஒரு தோணுது. இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம வேணால் மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் கேபிள் இருக்கணும். கேபிள் நம்ம யோசிக்கிறதெல்லாம் கிடைக்குது. நம்மளுக்கு இது லக் அதிகமாக இருக்கோ? ஷெட்டுக்கு எடுத்து இன்னும் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த கேபிளை வச்சு எங்கடா அந்த கேபிள்? இங்கே இருக்குது. ஓகே, கேபிளை வச்சுட்டு
அறுபதான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே கைஸ், இப்போ அடுத்து நம்ம இந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு போய் மேலே வைக்க வேண்டியதுதான். இருந்தாலும் 20 வேலை பார்த்தீங்களா? இந்த நோ எலக்ட்ரிசிட்டின்னு கட்டுது. டேய், இப்போ தான்டா ஃபியூஸை வச்சுட்டு வந்தேன் கைஸ். இப்போ தான் ஞாபகம் போகுது, ஃபியூஸை வச்சேன்னா பட்டன் ஆன் பண்ணாமல் போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு அறிவுக்கிட்ட மொட்டால் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஓகே கைஸ், இப்போ ஆன் பண்ணுவோம். கரெக்டாக ஓப்பன். ஏண்டி என்னடி உனக்கு பிரச்சனை? நான் இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு, சந்தோஷத்தில் இருந்தேன். இப்போ வேறு வருவாளா? ஓட வேண்டியதான். ஓகே, புதி கிளம்பு. அவ்வளோதான், இப்போ எஸ்கேப் தான். நான் எனக்கு ஒன்று தோணுது, நம்ம அந்த கிழட்டு பயலையும் கிளவிக்கும் கண்ணு முன்னாடியே தப்பிக்கக்கூடாது. பசமாக கொன்று போட்டுட்டு தப்பிச்சிருவோம். இது வேறு புல்லட் இல்லை, எங்கேருந்து புல்லட் எடுக்கிறது? நேராக மேலே போய் அங்கே சைடில் ஒரு புல்லட் இருக்கும், அதை எடுப்போம். ஏய் கரெக்டு போய், ஏன்டா புல்லட் இருக்கிறதுக்குள்ளே வந்துட்டியாடா? இப்போ நான் எப்படா உனக்கு ஷூட் பண்ணுவேன்? இங்கே ஒளிஞ்சு கண்டே தான். ஓகே கிழவனே, அமைதியாக இருக்கேன், என்னெல்லாம் கண்டுக்க கூட கூடாது. இது சவுண்டு கேட்குது. அவன் எப்படிடா என்னைய பார்த்தான்? இருங்க என்னடா சவுண்டு கேட்குது? எப்படா என்னைய பார்த்தான்? கைஸ், நான் உள்ளே தானே இருக்கேன், எப்படி என்னைய பார்த்தான்? பார்க்கல தானே? டே விருந்தாளிக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவை அவமானப்படுத்த என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தீங்கன்னா அந்த லட்சணமும் உங்க முகத்துல தெரியல. பிறவி கொடுத்த டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. டே கிழட்டு போல்டு, நீ கண்ணில் மாட்டினா உன்னை உண்டு இல்லாமல் பண்ணாமல் விட மாட்டேன்னு. கிளவி வந்துருச்சு, இது போட்டு தள்ளிட்டு இப்போவே இந்த இடத்துல திசை ஆகிறேன்டா. கிழட்டு நாய, உன் புருஷன்கிட்ட சொல்ல வைக்க மாட்டியா? சரியான கேவலமாக பண்ணுறான். போஸ்டில் வேறு ஒரு சாங்கை போடுவோமா? இதுக்கு சாங்கு தான் கேடு, இதெல்லாம் வேணாம். ஓகே, என்ன போசிட்டி அது? காலை விடுடி, என்னோட பிடிச்சி வச்சுட்டுருக்க? விடுடி காலை. கைஸ், நம்ம போகிறதுல இதுக்கு மனசே இல்லை போல இருக்கு. காலை பிடிச்சி விட மாட்டேன்னு கெஞ்சுது. இன்னைக்கு கிளட்டுங்க கிழட்டு பாய மாட்டின பாய. என்ன ஏன்டா புல்லட்டை ஏன்டா மிஸ் பண்ண நாய? புல்லட்டும் இல்லை இதில். இப்போ நான் இவனை இவன் என்ன பண்ணுறது? இப்போ இவனை அப்படியே விட்டு போகுமா? இங்கே பாரு, ஏய் உன் கடமையில தான் நிற்கிறேன், வந்து அடித்து காட்டு. பிடிக்க முடியாதுல்ல, அந்த பயம் இருக்குல்ல. என்ன கண்ணு உள்ளே போயிடுச்சு, அதுன்னு அங்கே போயிடுச்சு. எடுத்து சொல்கிற கூட நம்ம ஓடிடுவோம். கேட்டு போல்ட்டு, நான் வரேன்டா, பை. ஓகே எஸ்கேப். இன்னும் வாயை பிறந்துட்டுருக்க. ஏங்க அவனை தப்பிக்க விட்டீங்க? அவன் பாருங்க என்ன பேச்சு பேசுகிறான்.